எவனோ ஒரு ஆட்டோக்காரன் உங்க அம்மா கிட்ட 150 ரூபா ஏமாத்திட்டானா. 120 கோடி மக்கள் தொகை இருக்கிற நாட்டுல கூட வரவு செலவு கணக்கு கரெக்டா இருக்கு. ஆனா 4 பேர் இருக்கிற குடும்பத்துல இல்லன்னா அவாடா கிளாஸ் முடிஞ்சது. போங்க போங்க போங்க, பிள்ளைங்க எல்லாம் போய் விளையாடுங்க போங்க. நல்ல வேலை இவர் கணக்குவாதியாரா இருந்ததுனால நம்மளோட போச்சு. இவர் மட்டும் பயாலஜி வாதியாரா இருந்திருந்தாரு, ஆடு மாடு கோழி குஞ்சு எதையும் விட்டுருக்க மாட்டாரு. நிறுத்துறா. இன்னைக்கு ஒரு ஸ்டாண்ட்ல எவனோ ஒருத்தன் அம்மாவை ஏமாத்தி 150 ரூபா பணம் வாங்கிட்டு போயிருக்கானா, தெரியுமா உனக்கு? தெரியுமே. என்னடா சொல்ற? அந்த ஆட்டோக்காரனே நான் தான். நீ ஏன் நீ தானே எனக்கு லோன் போட்டு புது ஆட்டோ வாங்கி கொடுத்த. இது வரைக்கும் நான் மொத்த ஆட்டோ தானே ஓட்டிட்டு இருந்தேன். அவங்களுக்கு எல்லாம் பார்ட்டி கொடுக்க வேண்டாமா? அம்மா, அண்ணன் படிப்புக்கு எவ்வளவு செலவு பண்ணீங்க? நான் 10வது கூட படிக்கல. எவ்வளவு மிச்சமா இருக்கும்? 150 ரூபாய அப்பா கிட்ட சொல்லி கழிச்சுக்க சொல்லு. அப்புறம் என்னடியாச்சு? சும்மா அதே கேட்டுட்டு இருக்காது. என்னடா இது? நம்ம ஆட்டோ ஸ்டாண்ட்ல நமக்கு தெரியாம எதுவும் பேச சொல்லிட்டு போறாங்களா? ஆட்டோ வருமா? சந்திர மண்டலத்துக்கே போக, சந்திராயனோட வேகமா போக. போலாமா? அந்த நாம போலாமா? யாருமா? நீங்க முதல்ல ஏறுங்க. நீங்க நான் ஆட்டோல சொன்னேன். ஓ, அதானே அவரதான் பிடிக்க பண்றாங்க. ஏங்க எல்லாரும் வரும்போது ஒண்ணா தானே வந்தீங்க. நீங்க மட்டும் ஏன் வண்டியில ஏறீங்க? மத்தவங்கள பத்தி எல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு உங்களை தான் பிடிச்சிருக்கு. எதுக்காக? என்ன மட்டும் பிடிக்கும்? உன் பேர்ல மட்டுமா அழகு? அழகு உனக்கு ஆண்டவ அள்ளி அள்ளி கொடுத்திருக்கான். எவ்வளவு ஆச்சு? 335 மீட்டர்ல. ஆனா நீங்க 300 கொடுத்தா. 300 கணக்குல வச்சுக்க. கணக்குல வைக்கிறதா? எந்த கணக்குல வைக்கிறது? வண்டியில ஏறி சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு என்ன ஏமாத்த பாக்குறியா? ஹேய், என்னோட ஃப்ரெண்ட் ஆனந்த் சைனா உன் ஃப்ரெண்ட் புடிங்கிட்டு போயிட்டான். பணத்தை அவன்கிட்டயே வாங்கிக்க. அவங்கிட்டனா ஐயா. என் ஷர்ட் சாரி. நானும் அந்த ஆள் வந்த நாள்ல இருந்து பாத்துட்டு இருக்கேன். பெரிய வெள்ளக்காரத்தோட மனசுல நினப்பு. தமிழ்நாட்டு பொண்ணுங்கன்னா பிடிக்காதாமே. அந்த 12 கொலை நடந்த கோட்டைக்கு அவனை போன் போட்டு வர சொல்லிருக்கேன். இந்நேரத்துக்கு அந்த லூசு பையன் அங்க போய் சேர்ந்திருப்பான். ஆத்தாடி, ஹலோ, என்னம்மா நீ சொன்ன இடத்துக்கு வந்தா இங்க ஆளே நடமாட்டம் இல்லாத இரும்பு கோட்டதே இருக்கு. ஆள் இல்லாத இடத்துல தானே தனியா பார்த்து பேசணும்னு வர சொன்னேன். அப்படியா? அப்ப நீ உள்ளதா இருக்கியா? ஆமா, உள்ளதான் இருக்கேன். இப்ப உன் பூமுகத்தை பாக்குறதுக்கு நான் உள்ள வரப்போறேன். ஒரு நிமிஷம். இது வரைக்கும் நீங்க என்ன பார்த்ததே கிடையாது. என் குரலை தான் கேட்டிருக்கீங்க. ஒருவேளை என்ன பார்த்து பிடிக்காம போயிட்டா? இவ்வளவு தூரம் வந்தாச்சு, இதுக்கப்புறம் என்ன இருக்கு? நீ ஏன் என் காதலி, நீ ஏன் என் பொண்டாட்டி, போதுமா? மல்லிப்பூ, பிச்சிப்பூ, கனகாம்பரம், பூ வேணுமா? பூவே. அடி பாவி, இத்தனை நாளா எனக்கு போன் பண்ணி என்ன ஏமாத்தி அலைய வச்சது நீ தானா? அடி குரங்க, இன்னைக்கு என் கையால தாண்டி உனக்கு சாவு. உனக்கு அவ்வளவு தைரியம் தான், உள்ள வாடா. இந்த வாரண்டி நான் கடைக்காரன் ஆக்கிட்டீல. அப்பா, என்ன தலைநட்டு தண்டால உங்களை யாருப்பா? இறங்க இறங்க. யோ, இறங்குறவங்களுக்கு வழிய விடுங்கயா, அப்புறமா ஏறுங்க. ஏன் அப்படி பண்றீங்க? என்னையா ஒரு ஏன் இந்த மக்கள் இப்படி இருக்காங்க? பெரியசாமி, பெரியசாமி எங்க போனதுனால? ஏங்க, நான் பெரிய சாமி இல்லங்க, சின்ன சாமி. ஆமா, உங்களுக்கு பெரிய சாமி தெரியுமா? தமாசெல்லாம் பண்ணாத. ஆமா, என்ன இது புது கோலம்? கைலி, சட்டை, டவலு. ஏங்க, இதுல என்னங்க ஆச்சரியப்படுறது? ஆம்பளை அப்புறம் தான் கைலி சட்டை தான் கட்டுவாங்க. இல்ல உங்களை மாதிரி ரவுக்கையும் சேலையுமா கட்டிக்கிற முடியும்? நான் அத சொல்லலையா, முக்கா பேண்ட் பனியன் அத சொன்னேன். அது எங்க அண்ணன் பெரிய சாமி தாங்க போடு. நான் எப்பவுமே இப்படித்தேன்.
நாங்க 2 பேரும் ஒரே சாடியில இருக்கிறதுனால அப்படி தெரியும். சரி 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 அதெல்லாம் விடு. நம்ம வைத்தியோட அண்ணனை கொலை பண்ணது யாருன்னு உனக்கு தயா தெரியும். சொல்லியா சொல்லியா? கையெடு. நீ பாட்டுக்கா பாட்டி வடை சுட்டாதையா ஏற்பட்டதை அடிக்கிட்டு போற. நான் எந்த மூர்த்தியும் பார்க்கல, எந்த கொலையும் பார்க்கல. என்னையோ இதனே போன் பண்ணி என்கிட்ட மூர்த்தி கொலை பண்ண போறாங்கன்னு சொன்ன. அடடடா, உன்னோட நம்ம கொடுமையா போச்சு. உன்னையும் தெரியாது, மூர்த்தியும் தெரியாது, உன் போன் நம்பர் தெரியாது. மூர்த்தி கொலை வழக்குல சாட்சி சொல்லாம தப்பிக்க தான் இந்த மாதிரி வேஷம் போடுறியா? நான் எங்க அண்ணன் பெரியசாமியை தேடி வந்திருக்கேன். அவரை உங்களுக்கு தெரியுமா? எனக்கு மாத்திரம் இல்லப்பா, எல்லாருக்குமே தெரியும். அக்கா நல்லா இருப்பிய. இப்ப அவர் எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்றேன். நான் மாத்திரம் சொன்னா நல்லா இருக்காது, ஊரே சேர்ந்து சொன்னதானே நல்லா இருக்கும். நம்ம பெரியசாமி யார வழி இல்ல, திருநெல்வேலி மரியாதையான ஊர்னு சொன்னாங்க. எனக்கு ஒருத்தருக்கு வழிகாட்டு இத்தனை பேரா? திருநெல்வேலிதான். ஏன்னா நம்ம கண்ணுல மிளகாத்தூள தூக்கிட்டு ஓடி போனானே பெரியசாமி, இப்ப சின்னசாமின்னு பேரை மாத்திக்கிட்டு ஆளே அடையாளம் தெரியாம வந்திருக்கான். சும்மா விடலாமா? ஏண்டா பெரியசாமி மாட்டியா? வாடா. அறிவட்டமா பேசாதயா. என்னையா ஊருது? நான் பெரியசாமி இல்லையா சின்னசாமி, சொன்னா கேளுங்கயா. என்ன கொடுமையாது. ஓடி அந்த வேகத்துல காலை வேற பரட்டி விட்டாங்க. தாமா இருக்கு, கொஞ்சம் தண்ணி குடியா, நல்லா இருப்பேன். இது பெட்ரோலியா? தெரியும்டா, மாச கணக்குல கடனுக்கு பெட்ரோல போட்டுக்கிட்டு ஊரை விட்டு ஓடுனதும் இல்லாம இப்ப வந்து ஆள் மாறாட்ட வர பண்றியா? விட மாட்டான்டா உன்னை. நல்ல அடி. பெட்ரோல் வைக்கிற விலைவாசியில எங்கிட்ட 50 ரூபாய் புளிஞ்சு வித்துருப்பீரு. இந்த பைக்குள்ளடி. எங்க அண்ணன் அந்த ஊருக்குள்ள நல்ல பேரை சம்பாரிச்சு வச்சிருக்காயா. எனக்கு பெருமையா இருக்கு. ஆட்டோக்காரனே, குறைஞ்ச ரேட்ல பெட்ரோல் தரேன் இல்ல. உண்மையிலே இவன் சின்னசாமி தான்ப்பா. பெரியசாமி இவனும் ரெட்ட பிள்ளைங்க. பெரியசாமி இவனுக்கு இப்படி ஒரு லெட்டர் போட்டு தான் இவன் இங்க வந்திருக்கான். டேய் சின்னசாமி, நான் இங்க நல்லா வசதியா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். நீயும் பேசாம வந்துரு. உன்னை உயரமான இடத்துக்கு கொண்டு போய் விடுறேன். அட பாவி பெரியசாமி, என்ன உயரமான இடத்துல கொண்டு போய் விடுறோம் சொன்ன. இவ்வளவு பெரிய உயரமான இடத்த நான் எதிர்பார்க்கலையடா. மாமா, உள்ள இருக்கிற வெளியில வந்துரு மாமா. மனசு வை மாமா, எப்படியாச்சும் அவுத்து விடு மாமா. ஐயா அப்பா. ஏக்கா, இன்னும் எத்தனை நாளைக்கு தாக்கா அந்த கூடைய தூக்கிட்டுவான் பின்னுக்கவே வரணும். என் அண்ணன் பட்ட கடை எப்ப தாக்கா கழியும்? இன்னும் ஒரு வருஷம் கூட வா, அதுக்கப்புறம் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விட்டுறேன். எதுக்கா? உன் அண்ணன் பட்ட கடனை யார் அடைக்கிறது? நீதான் காலத்துக்கு அவங்க வேலை செஞ்சு அவங்க கடனை அடைக்கணும். இல்லன்னு வச்சுக்கோ, உன்னை கொண்டுருவாங்க. படுவாவி. அக்கா, நான் ஒண்ணும் சொல்லலக்கா. கூட பிறந்த பாதுக்கா சண்டாலப்ப இப்படி கூடைய தூக்க வச்சு குத்த வைக்க விட்டு போயிட்டாரு. படுவாவி பே. வாய் மூடு. பரவாயில்ல பேசிட்டு இருக்காத, நடையா. என்ன உங்க ஃப்ரெண்டோட ஆளை யாரும் பார்க்க போலையா? லுக்கு ஊருக்கே தெரிஞ்சிருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் ஆன உங்களுக்கு யாருக்கும் தெரியாதா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குதுபா. பார், வைத்திய பத்தி எங்களுக்கு தெரியும். அவன் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டான். போய் வேலைய பாரு. என்னையா புரியாதரமா பேசுற? ஒரு பொண்ணு வந்திருக்கு, ஒரு குழந்தை வந்திருக்கு. பெத்த அப்பா அம்மாட்ட ஒத்துக்கிற விஷயத்த உங்கள்ட்ட மட்டும் ஒத்துக்குவானா? ஆண்டவனா இருந்தாலும் சரி, ஆட்டோக்காரனா இருந்தாலும் சரி, பொம்பளை விஷயத்துல பிரச்சனை. சத்தியமா நான் அடிச்சு சொல்றேன், அந்த பொண்ணை வைத்தியதே வச்சிருக்கேன். நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அத நான் சொல்லிட்டேன். இப்ப சினிமாவுல உள்ள ஸ்டைலே அதான். கூட இருக்கிறவங்க எல்லா வார்த்தையும் பேசி முடியும், கடைசி ஒரு வார்த்தையை மட்டும் ஹீரோ பேசுவாரு. அது மாதிரி கடைசி ஒரு வார்த்தையை நீ சொல்லக்கா. அந்த கடைசி ஒரு பஞ்சு டைலாக சொல்லக்கா. என்னடா இது? இந்த கடனையும் சேர்த்து அடைக்க இன்னும் ஒரு மாசம் பூக்கூட நீ தூக்கணும்டா. அக்கா